தொகுதி வாக்காளர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் முதலில் என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது வந்திருக்கிற தேர்தல் கட்சிகளுக்கு இடையேயான தேர்தல் அல்ல. அதை மக்கள் புரிஞ்சுக்கணும். இது மக்கள் பிரச்சனைக்கு ஒரு நல்ல முடிவு காண்ற தேர்தலா இதை எடுத்துக்கணும்னு நான் விரும்புறேன். காரணம், முன்ன ஆட்சி பண்ணவங்களும் சரி, இந்த ஊர்ல இருந்து அனுப்பி உட்கார வச்சவரை சொல்றேன். அதுக்கு பிறகு இப்ப ஆண்டுகிட்டு இருக்கவங்களையும் சரி, இவங்க ரெண்டு பேரும் போட்டா போட்டியா இதை செய்வோம் அதை செய்வோம் அப்படின்னு சொல்லி வாக்குகளை கேட்கிறாங்க. நான் என்ன சொல்றேன், ஒருத்தர் முதலமைச்சரா ஏற்கனவே இருந்து வேலை பார்த்தவரு, இப்ப இருக்கிறவரு 5 ஆண்டு காலமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு, முதலமைச்சரா இருக்கிறாரு. அப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் அரசாங்கத்துல என்ன நடக்குது, என்ன வருமானம் வருது, அரசாங்கத்துக்கு என்ன செலவுகளை பண்றோம், இதுல மக்களுக்கு உள்ள திட்டங்கள்ல என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கறதெல்லாம் இவங்களுக்கு தெரியாதா? தெரியாமையா இவங்க இந்த மாதிரி ஒரு தேர்தல் அறிக்கையை கொடுப்பாங்க? அதெல்லாம் பார்த்தேன். ரொம்ப பொய் சொல்றாங்க. அதாவது வருமானங்கிறது அரசாங்கத்துக்கு வர வேண்டியது சில இருக்கு. அதுல உள்ள வருமானம் நேரடியா அரசாங்கத்துக்கு வருதான்னா வரல, அது வேற இடத்துக்கு போயிட்டு இருக்கு. அதனால அரசாங்கத்துக்கு வர்ற பணம் இல்லை. ஒன்னே ஒன்னு நம்பி இருக்காங்க ரெண்டு பேருமே, எதை? கடனை. ஏற்கனவே 10 லட்சம் கோடி கடன், 12 லட்சம் கோடி கடன். அந்த 12 லட்சம் கோடி கடனுக்கு வட்டி மட்டும் மாதத்துக்கு 7000 கோடி ரூபாய். 7000 கோடி ரூபாய வட்டியை கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால கிராமப்புறங்கள்ல சாலைகள் போட முடியல, தண்ணி வசதி மக்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க முடியல, லைட்டு போட முடியல, பள்ளிக்கூடங்கள் இழிஞ்சா கட்ட முடியல, அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பணி முடிப்பு முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டா புது ஆளை போடுறதில்ல, ஏன்னா சம்பளம் கொடுக்கணும். இந்த மாதிரி பிரச்சனைகள் அதிகம் இருக்கு. இன்னைக்கு காவல்துறைக்கே பாத்தீங்கன்னா 1ஆம் தேதி சம்பளம் போறதில்ல, 15 நாள் ஆகுது சம்பளம் போடுறதுக்கு. இதுதான் அரசாங்கத்தினுடைய நிலைமை. இதுல என்ன சொல்றாரு இப்ப ஆட்சியில இருக்கிறவரு, டோக்கன் கொடுக்கறோம், 8000 ரூபாய்க்கு போய் சாமான கடையில வாங்கிக்கிங்க. அது யார் தலையில விடிய போகுது? 8 கோடி மக்கள் தலையில தான் விடிய போகுது. கடன் தான் வாங்கணும். இன்னொருத்தர் இந்த ஊருக்காரரு என்ன சொல்றாரு, நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா நாங்க ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடுப்போம், அது மட்டும் இல்லாம 10,000 ரூபாய் ரொக்கம் கொடுக்குறோங்கிறாரு. இது 5 வருஷத்துக்கு உங்களுக்கு போருமா? அதெல்லாம் நீங்களும் சிந்திக்கணும். ரெண்டு பேருமே கடன் வாங்கி கொடுத்துடலாங்கிற முடிவுல இருக்காங்க. இப்பவே 12 லட்சம் கோடி கடன் வாங்கினதுக்கு ஒரு தலைக்கு தமிழ்நாட்டில் உள்ளவங்களுக்கு 2 லட்சம் ரூபா ஆகுது. கடன் சுமந்துகிட்டு இருக்கோம். ஒரு குழந்தை பிறந்தாலும் அதுவும் பிறக்கிற அன்னைக்கே 2 லட்சம் ரூபா கடன்ல தான் வருது. இந்த மாதிரி ஒரு அரசாங்கம் நடக்கணுமா? அதுக்காக தான் நான் சொல்றேன், மக்கள் தான் சிந்திச்சு இதுக்கு ஒரு நல்ல முடிவை எடுக்கணும். நீங்க எடுத்தாதான் இதுக்கு ஒரு நல்ல முடிவு வரும். நான் வர்ற வழியில எல்லாத்துலயும் உண்மையை இதை சொல்லிக்கிட்டே வர்றேன். காரணம் என்னன்னா, இப்ப தமிழ்நாடு தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு. இன்னும் 5 வருஷம்லாம் தாங்கவே தாங்காது. நாளைக்கு பாத்தீங்கன்னா பள்ளிக்கூடத்துக்கு டீச்சர் கூட போட முடியாது பிள்ளைய படிக்கிறதுக்கு, அந்த மாதிரி நிலைமை வரும். இப்ப மருத்துவத்துக்கு மருத்துவமனை, அரசாங்க மருத்துவமனைக்கு போனீங்கன்னாக்க டாக்டர் கிடையாது, செவிலியர் கிடையாது. அதுக்கு பதவி போட்டா சம்பளம் கொடுக்கணும், அதனால பதவி போடல. இந்த மாதிரியான ஒரு நிலைமையில தான் இன்னைக்கு தமிழ்நாடு அரசு இருக்கு.
இவங்க ஒவ்வொரு வீட்லயும் 500 யூனிட் உபயோகிக்கிறவங்க கிட்டத்தட்ட 2 கோடி வீடு ஏழை ஜனங்க. திருப்பி மாற்றுறது ஏழை ஜனங்க தான். அந்த 2 கோடி வீட்டுல இருந்து இவங்க மாசத்துக்கு 800 ரூபாய் கூட வாங்குறாங்க கரண்டுக்குன்னு. மொத்தத்துல பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு 20,000 கோடி மக்கள்கிட்ட இருந்து உங்க பையில இருந்து காசை அரசாங்கம் வாங்குது. இது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற ஒண்ணும் இல்ல, நிர்வாக திறமை சுத்தமா கிடையாது. வெறும் விளம்பரப்படுத்திக்கிட்டு விளம்பரத்தினாலே ஆட்சியில இருந்துடலான்னு ஒரு நினப்புல இருக்காங்க. இதெல்லாம் செய்யறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அம்மாவோட கூட இருந்திருக்கேன், 15 ஆண்டு காலம் அம்மா முதலமைச்சரா இருந்திருக்காங்க, கூட இருந்து பார்த்தவனா, அதனால எனக்கு இத பத்தி தெரியும். அதனாலதான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு பால் நம்ம தமிழ்நாட்டுல ரொம்ப உற்பத்தியே நின்று போச்சு. எங்க இருந்து வருது? ஆந்திரால இருந்து வருது. மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஆந்திரா பக்கத்துல இருந்து தான் பிரைவேட் பால் தான் தமிழ்நாட்டுக்குள்ள வருது. இல்லைன்னா என்ன தெரியுமா பண்றாங்க அவங்க? மகாராஷ்டிரா இந்த மாதிரி மாநிலங்கள்ல இருந்து பால் பவுடரை விலைக்கு வாங்கி இங்க தண்ணி சுடுதண்ணிய வச்சு அதுல இந்த பவுடர் கலந்து இதுதான் ஆவின் பாலா வெளில காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நீங்க கிராமப்புறங்கள்ல எல்லாம் இருந்து வந்திருப்பீங்க. எங்கேயும் பாத்தீங்கன்னா மாடு, கறவை மாடு ரொம்ப இருக்காது. ஏன் இல்ல? அம்மா இருந்தப்ப இருந்தது, அதிக பால் உற்பத்தி ஆச்சு. ஏன் இல்லைன்னா அவங்களுக்கு மாடு வாங்கி கொடுக்கல. இதையும் இந்த அரசாங்கம் தான் பண்ணுது. இதெல்லாம் பண்ணக்கூடாது. வர்ற வழியெல்லாம் மக்களை பார்த்துக்கிட்டு வந்தேன், அதுவும் கிராமப்புற மக்களை ரொம்ப பார்த்துக்கிட்டு வந்தேன். அவங்க சொல்றது, அவங்களுடைய நிலைமை எல்லாத்தையும் எடுத்து சொல்றாங்க. சொல்லும் போது என்ன எனக்கு கிடைச்ச தகவலோ அதை வச்சுதான் நான் தேர்தல் அறிக்கை ரெடி பண்ணி முந்தா நாள் விட்டோம். அதுல கிட்டத்தட்ட 60 விஷயங்களை சொல்லியிருக்கேன். அத நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே நல்ல திட்டங்கள். நீங்க சொந்தமா சம்பாதிக்கிற லெவலுக்கு உங்களை உயர்த்தக்கூடிய திட்டங்கள் தான் அதுல இருக்கும். நல்ல விஷயங்கள் தான் அதுல இருக்கும். இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும். நல்ல படித்த இளைஞர்கள் அவங்க வீட்டுல உள்ளவங்களுக்கு படிச்சு எடுத்து சொல்லணும். தாய் தகப்பன் வயதானவர்கள் இருக்காங்கன்னா எடுத்து சொல்லணும். அத சொன்னீங்கன்னாவே அவங்க புரிஞ்சுக்குவாங்க. சரி, இந்த அம்மா பொய் சொல்லல, சரியா கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன மாதிரி ஆளெல்லாம் பொய் சொல்லிக்கிட்டு திருப்பி உங்க முகத்துல நான் விழிக்கணும். அதனால பொய்யே வராது, பொய் சொல்ல மாட்டேன். இருக்கிற நிலவரத்தை தான் சொல்லுவேன் உங்ககிட்ட. இப்ப அதே போல பாத்தீங்கன்னாக்கா எல்லா இடத்துலையும் பெரும்பாலும் சொல்றது, மருத்துவமனையில டாக்டர் இல்ல, நர்ஸ் இல்ல, மருந்து மாத்திரை இல்லைங்கிறாங்க. அதை நம்ம சரி பண்ணுவோம். அடுத்தது குடிநீர் பிரச்சனை தலை விரிச்சு ஆடுது அப்படிங்கிறாங்க, அதையும் சரி பண்ணோம். அப்புறம் நிறைய இடத்துல குடிநீர் சாக்கடை நீர் கலந்து வருதுங்கிறாங்க. அது பாத்தீங்கன்னா டவுன் பகுதியில் ஒட்டி உள்ள இடங்கள்ல எல்லாம் ரொம்ப மோசமா இருக்கு. அதனால அந்த கழிவுகளை எல்லாம் எடுக்கிறது இல்ல. அதனால அந்த பிரச்சனை வருது. பாதாள சாக்கடை பிரச்சனையும் நடுவுல வருது. நிறைய திட்டங்கள் ஆரம்பிச்சது செய்யல. காரணம் என்னன்னா பணம் இல்ல. எங்கேயாவது பெரிய ஊர்ல, இப்ப சேலத்துல பாத்தீங்கன்னா சேலம் டவுன்ல நீங்க கீழே ரொம்ப நடக்க முடியாது. மேம்பாலத்திலே சுத்தி சுத்தி தான் வரணும். கரெக்டா நான் சொல்றது? ஆனா இதே கிராமத்துல தரப்பாலத்துல தண்ணி வந்துருச்சுன்னா நீங்க 10 நாள் 15 நாள் பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு போக முடியாது, நடக்க முடியாது. இது நடக்குதா? இருக்குல்ல, உண்மைதானே? அதெல்லாம் செய்யறதுக்கு இவங்க ரெடியா இல்லை. அதனாலதான் நான் சொல்றேன், இவங்களை நம்ம விட்டுறக்கூடாது. இந்த சமயத்துல தமிழ்நாட்டுல உள்ள மக்கள் ரொம்ப அழகா சிந்திச்சு வருவாங்க. ஓட்டுக்கு உனக்கு இவ்வளவு குத்துறேன், ஓட்டை போட்டுரு அப்படிவாங்க. 2 பேரும் வருவாங்க. அதனால
என்ன கொடுத்தாலும் வாங்கிக்கிங்க, நான் வந்து வேண்டான்னு சொல்லுங்கன்னு சொல்லவே மாட்டேன். எதுக்காக வாங்கிக்கிங்கன்னு சொல்றாங்கன்னா அது அரசாங்க பணம் தான், அவங்க வழியா வந்தாலும் அது அரசாங்க பணம் தான். அது உங்களுடைய கடைசியா பாத்தீங்கன்னா அது உங்களுடைய வரி பணம் தான். அதனால நீங்க வாங்கிக்கிங்க. ஆனா வாக்க மட்டும் நம்ம தென்னந்தோப்பு சின்னத்துக்கு வாக்களிங்க. நம்மளோட இன்னும் சில கட்சிகள் சேர்ந்திருக்காங்க, அவங்க பெரும்பாலும் தென்னந்தோப்பு சின்னத்துல தான் இருக்காங்க. அதே போல மருத்துவர் ஐயா அவரும் நம்மளோட தான் இருக்காரு, அவங்களுடைய ஆட்களும் நீங்க ஆதரிக்கணும். எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னா, இப்ப அவரை பொறுத்த வரைக்கும் நான் எப்போதுமே என்கிட்ட ஒரு பழக்கம் இருக்கு. ஒருத்தங்களுக்கு ஒரு பிரச்சனை, ஒருத்தங்க ஒரு கஷ்டத்துல இருக்காங்கன்னா நான் ஆளா போய் நிப்பேன். இது இப்படிதான் தலைவர் மறைஞ்சப்ப நான் அம்மாட்ட ஆளா இருந்தது. அப்ப யாரும் கூட இல்லை, நான் தான் இருந்தேன். நம்ம கழக தொண்டர்கள் அத்தனை பேர் இருந்தாங்க. அவங்கெல்லாம் வந்து ஒரு ஒரு கட்டத்துல நவத்தி வச்சுட்டாங்க. ஏன்னா தலைவரோட மறைஞ்சிருக்கிறாரு, போலீஸ் கெடுபிடி. அந்த சமயத்திலேயே நான் அம்மாவை பக்கத்துல இருந்து போராடி எல்லாம் வந்துதான் ஆட்சிக்கு வந்தோம். அதனால இப்ப ராமதாஸ் ஐயாவுக்கு வேற யார சொல்றீங்க? சொந்த பிள்ளையே இப்படி பண்ணா என்ன பண்ண முடியும்? அவர் ஒரு நல்ல எண்ணத்துலதான் நான் பையனை இப்படி கொண்டுட்டு வந்து நல்லபடியா பையனை பதவியில உட்கார வச்சு அழகு பார்த்தாரு. அவர் என்ன பண்ண போறாரு? அந்த கட்சியை உருவாக்குனவரு. உருவாக்குறப்ப ஒவ்வொருத்தங்களுக்கும் எவ்வளவு கஷ்டங்கள் வரும், அதுல எல்லாம் இருந்து மற்ற டாக்டர் மாதிரி அவரும் போய் ஒரு தனியா ஆஸ்பத்திரி வச்சுக்கிட்டு தனி ஆஸ்பத்திரி வச்சு கூட நடத்திருக்கலாம். அந்த மாதிரிலாம் செய்யல அவரு. அவங்க பாட்டாளி மக்களுக்காக சின்ன வயசுல இருந்தே உழைச்சிருக்காரு. அந்த மாதிரி உள்ளவரு தான் பையனைய செயல் தலைவர்னு வச்சு கொண்டு வர்றாரு. அதுக்குள்ள என்ன அவசரம்? அப்பா இருக்கிறவர்கிட்ட அவரு வந்து என்ன சொல்றாரோ அதை கேட்டு செய்வோம். அவரு சொன்னாலும் கட்சி நலனுக்கு தானே சொல்லுவாரு. அவர்கிட்ட பழக்கப்பட்டவங்க ஆரம்ப காலத்துல இருந்து உள்ள குடும்பங்கள் இருக்கும், அதெல்லாம் அவருக்கு தான் தெரியும். ஆனா இப்ப உள்ளவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்க, ரெடிமேட்ல போய் சட்டை வாங்கி போடுற மாதிரியும் அரசியலையும் நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதாவது நம்ம என்ன வேணாலும் பண்ணிடலாங்கிறாங்க. எங்க சைட்லயும் அது இருக்கு. அதனால மொத்தத்துல என்ன சொல்றேன், இந்த துரோக கூட்டம்லாம் இந்த ஒரு கணக்கையும் எடுத்துங்க, எல்லாம் ஒன்னா இருக்கு. இப்போ இவங்க வந்து எப்படி மக்களுக்கு நல்லது செய்வாங்க? எந்த விதத்திலையும் ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கணும் ஒரு லீடரு. என்ன வேணாலும் பார்ப்போம் அப்படி நம்ம முடிவுல சரியா இருக்கணும். அந்த முடிவு மக்களுக்கு நன்மை தர்ற முடிவாவே இருக்கணும். அது இப்ப என்னெல்லாம் பாத்தீங்கன்னா நான் உங்க கூட தான் நிற்பேன், வேற யாரு கூடயும் நிக்க மாட்டேனா. அந்த மாதிரி இருக்கணும். தமிழ்நாட்டு பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் ஒன்னா நின்று குரல் கொடுக்கணும், அப்படிதான் நிற்பேன். அது மாதிரி இருக்கணும். இப்ப என்ன நடக்குது? இப்ப உள்ள காலங்கள்ல சின்ன வயசுக்காரவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, நம்ம வந்துட்டோம் இனிமே நம்ம தான் அப்படிங்கிற நினப்புக்கு போயிடுறாங்க. அதனாலதான் நானும் போய் அவரை பார்த்து அவரை போய் வீட்டுல சந்திச்சு நான் இருக்கேங்க கூட, நம்ம சேர்ந்து நிற்போம் அப்படின்னு சொல்லி நிக்கிறோம். அந்த பாட்டாளி மக்களும் அவருடைய உழைப்பு அவங்களுக்கும் தெரியும், நிச்சயம் நல்லது செய்வாங்க, எங்க கூட்டணிக்கு ஆதரவா இருப்பாங்கிறதையும் சொல்லிக்கிறேன். இதெல்லாம் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, ஒரு தமிழ்நாட்டுல 8 கோடி மக்கள் இருக்காங்க. அவங்க பிரச்சனைய எடுக்கணும்னா அவங்க பிரச்சனைக்கு இன்னைக்கு குரல் கொடுக்கிற ஒருத்தியாதான் நான் இருக்கணுமே ஒழிய, நான் என்னுடைய தனிப்பட்ட நல்லது எனக்கு எது வேணும் அப்படின்ற முடிவுக்கு எந்த காலத்திலும் நான் போனதும் இல்லை, போகவும் மாட்டேன். ஏன் சொல்றேன் அப்படின்னா, இப்ப உங்க ஊருக்காரரு எனக்கு என்ன ஒன்னையோடு தான் வருத்தம், இவர் ஏன் பேருக்கு முன்னாடி எடப்பாடின்னு போட்டுக்கணும்? இந்த மக்கள்லாம் எடப்பாடிங்கிற ஊரோட வசிக்கிறவங்க, இவங்களுக்கு எதுக்கு கெட்ட பேரை எடுத்து கொடுக்கணும்? அவரு வேணா பேர் தனியாக சொல்லட்டும், ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. எடப்பாடி அப்படின்னு ஏன் கூட சேர்த்துக்கிறாரு? நம்ம நல்லது செய்யணும், கூட சேர்த்துக்கிட்டா தப்பு இல்லை. நம்ம செய்யறது பூராவே எல்லாம் தப்பா இருக்கு. அப்படி இருக்கும்போது எதுக்காக ஊரு பேரை கெடுக்கணும்ன்றனா?
அதனாலதான் நான் வர்ற வழியெல்லாம் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு வந்தேன். இப்ப வர்ற வழியில பாத்தீங்கன்னா ஒரு நெசவாளர் வீட்டுல போய் பார்த்தேன். அவங்க கஷ்டத்தை சொல்றாங்க, அவங்க தொழிலுக்குள்ள பிரச்சனையை சொல்றாங்க. அந்த பிரச்சனைக்கு கூட தீர்வு நம்மளுடைய தேர்தல் அறிக்கையில இருக்கு. அதுல ஒரு சந்தோஷம் எனக்கு. இல்லம்மா நாங்க அதை சரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றேன். அதே போல பாத்தீங்கன்னா 2 பேர் அரசாங்கத்தை நடத்துறேன்னு சும்மா வீம்பு பேசிக்கிட்டு இப்ப உள்ள மாடர்ன் டெக்னாலஜி இதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஐடிஐ, பாலிடெக்னிக் இதுல எல்லாம் பழைய பாடத்திட்டங்கள் இருக்கு. அதை மாத்தணும்னு நினைச்சா அரசாங்கம் மாத்தலாம். அதை மாத்தணுமா வேண்டாமா? இப்ப நிறைய நியூ மிஷினரி வந்துருச்சு. அதுக்கு வேலை அந்த பிள்ளைகளுக்கு தெரியணும். அந்த ஐடிஐ படிக்கிற பிள்ளைங்களுக்கு, பாலிடெக்னிக் படிக்கிற பிள்ளைங்களுக்கு அது தெரிஞ்சாதான் அவனுக்கு ஒரு 50,000 கூட வேலை கிடைக்கும் சம்பளத்துக்கு. அதை ஏற்பாடு பண்ணி கொடுக்காம டோக்கன் கொடுக்கறேன்னா என்னையா இது? அரசாங்கமா நடத்துனீங்க நீங்க? ஏதோ சினிமா தியேட்டர்ல ஃப்ரீயா டிக்கெட்டை கொடுத்து போய் படத்தை பார்த்துட்டு போங்கிற மாதிரி தமிழ்நாட்டு ஜனங்க நினைச்சிடுறீங்க. இப்ப நம்மளுடைய அறிக்கையில அதெல்லாம் முதன்மையா வருது. ஏஐ படிப்புன்னு ஒண்ணு வந்திருக்கு, அதையும் நம்ம பாடத்திட்டத்துல சேர்க்கிறோம். இதெல்லாம் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, ஒவ்வொரு வீட்லயும் ஒரு புள்ள ஒரு பொண்ணு இருக்குன்னா அது தானா சம்பாதிக்கணும். அந்த சம்பாதிக்கிறதுக்கு அரசாங்கம் தூண் மாதிரி இருக்கணும். அந்த பிள்ளைங்களை அணைச்சு பிடிக்கணும். அந்த புள்ள சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டீங்கன்னா நீயும் நானும் காப்பாற்றணும்னு அவசியமே இல்லை. அந்த புள்ள அந்த குடும்பத்தை காப்பாத்திக்க ரெடி ஆயிடும். அந்த சூழ்நிலையை தான் நம்ம ஏற்படுத்தணும். அந்த இதை நினைச்சுதான் அன்னைக்கு அம்மா இருந்தப்ப மடிக்கணினி கொடுத்தோம். ஆனா இந்த அரசாங்கம் அந்த அம்மா கொடுத்த மடிக்கணினியை கொடுக்கறேன்னு சொல்லிட்டு கொடுக்கல. நாங்க டேப் கொடுக்கலாமா, மடிக்கணினி கொடுக்கலாமா, கம்ப்யூட்டர் கொடுக்கலாம் யோசிச்சாங்க 4 வருஷம். அதுல 40 லட்சம் பிள்ளைய வெளில போயிட்டு படிச்சுட்டு இதுதான் இந்த அரசாங்கம் செய்யற வேலையா? அதனாலதான் சொல்றேன், இவங்களுக்கெல்லாம் ஒரு தக்க பாடத்தை நீங்க கொடுக்கணும் அப்படிங்கறத கேட்டுக்கிறேன். இப்ப இந்த ஜலகண்டபுரத்துல நிலத்தடி நீர் இல்லாததால் விவசாய தொழில் பெரிதும் பாதிப்பு அடைந்துள்ளது. இதற்கு தீர்வு காண வேண்டும் சொல்லியிருக்கீங்க. அதே போல விவசாயிகள் அதிக அளவில் உள்ள இப்பகுதியில் நிரந்தர அரசு கொள்முதல் நிலையம் அமைக்க விவசாயிகள் கோரிக்கை. எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் ஜவுளி தொழில் பூங்கா அமைத்து தர ஜவுளி உற்பத்தியாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் கோரிக்கை. எடப்பாடியில் அரசு பொறியியல் கல்லூரி அமைத்து தர மாணவர்கள் கோரிக்கை. எடப்பாடியில உள்ளவங்களுக்கு முதலமைச்சர் பதவியே கொடுத்தோம், சொந்த தொகுதிக்கே வேலை பார்க்கலன்னா நான் என்னப்பா பண்றது சொல்லுங்க? அந்த மக்கள் மேல பிரியம் இல்லைன்னு தான் அர்த்தம். அடிக்கடி சாலை விபத்து ஏற்படும் பகுதியான பூலாம்பட்டியிலிருந்து ஈரோடு நெடுஞ்சிப்பேட்டை வரை மேம்பாலம் அமைத்து தர கோரிக்கை. இந்த ஆக்சிடென்ட் தொடர்ந்து நடக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு முடிவு அரசாங்கம் செய்யறது தான் நல்லது. பூலாம்பட்டி காவிரி ஆற்று குறுக்கே விசை படகுகள் இயக்கப்பட்டு வருவதால் அதனை சுற்றுலா தலமாக மாற்ற கோரி மக்கள் கோரிக்கை. அப்புறம் பாருங்க, 2021 ஜலகண்டபுரத்துக்கு திமுக ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்கு. என்ன கொடுத்துருக்கு? மொத்தத்துல இந்த தொகுதிக்கு மட்டும் 8 வாக்குறுதி கொடுத்துருக்கு. இப்ப நான் அதை எடப்பாடிக்கு இல்லையே சொல்லிட்டு வந்திருக்கேன். மீதி பாத்தீங்கன்னா இப்ப ஜலகண்டபுரம் வாக்குறுதி எண் 65, அதுல எடுத்து பாருங்க நீங்க. சேலத்தில் கயிறு சார்ந்த பொருட்கள் குடிசை தொழிலாகவும் மகளிர் சுய உதவிக்குழு மூலமாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. இவற்றை கூட்டுறவு நிறுவனங்கள் மூலம் நேரடியாக கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் திமுக சொல்லியிருக்கு. ஆனா இன்ன வரைக்கும் செய்யல. அப்புறம் வாக்குறுதி எண் 393 திமுக சொன்னது போன தேர்தல்ல, சேலத்தில் நவீன வசதிகள் கொண்ட புதிய புற நகரங்களை உருவாக்கி அங்கே அனைத்து கட்டமைப்பு வசதிகளும் செய்து தரப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த பொத்தாம் பொதுவா சொல்லும்ல, அத மாதிரியே இருக்குது. சொல்லிட்டு அதையும் செய்யல. சரி, வாக்குறுதி எண் 108 போன முறை சொன்னது திமுக,
சேலம் சானார்பட்டி மூலக்காடு சாம்பல் நீரேற்று திட்டம் அது கொண்டு வருவோன்னு சொன்னாங்க. அதையும் கொண்டு வரல. இப்போ நான் மொத்தம் அந்த பைனான்ஸ் கணக்குக்கு வர்றேன், அரசாங்க கணக்குக்கு. அதாவது எதுக்காக நான் இவங்க இத சொல்றதெல்லாம் செய்ய முடியாதுன்னு சொல்றேன்னா, இப்ப திமுக கொடுத்திருக்க வாக்குறுதியில அவங்க கொடுத்த வாக்குறுதிப்படி செய்யணும்னா வருஷத்துக்கு 58,000 கோடி தேவைப்படுது எக்ஸ்ட்ரா. அத இல்லாம இந்த டோக்கன் கொடுக்கறேங்கிறாங்கல்ல ஒரு முறை, அதுக்கு 30,000 கோடி தேவை ஆச்சா. அடுத்தது இந்த ஊருக்காரர் இருந்தாருல சிஎம்மா, அவரு என்ன கொடுக்குறாருன்னு பாருங்க. அவரு போட்டிருக்க இது திட்டம் அப்படின்னு சொல்லி மக்களுக்கு செய்யறதுன்னு சொல்லி 1,10,000 கோடி வருஷத்துக்கு எக்ஸ்ட்ரா தேவை. ஒரு முறை மட்டும் ஃப்ரிட்ஜ் 10,000 ரூபாய் பணம் கொடுக்கறேன்னு சொன்னதுக்கு 65,500 கோடி தேவை. இப்ப புதுசா வந்திருக்க பையன், அவரை நான் தப்பு சொல்ல மாட்டேன். ஏன்னா அரசாங்கத்தை நடத்தினவருங்க, அதனால அவருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த 2 பேரும் அரசாங்கத்துல நடத்தினவங்க, ஒருத்தர் நடத்திக்கிட்டு இருக்கவரு, ஒருத்தர் நடத்தினவங்க. இவங்களே இப்படி சொல்லும் போது அவங்க புதுசா வந்தவங்கள நான் சொல்றதுல அர்த்தமே இல்லை. காரணம் என்னன்னா, அவங்க பாருங்க, இது எக்ஸ்ட்ரா 1,84,000 கோடி. அப்போ அவங்கள நான் தப்பே சொல்ல மாட்டேன். காரணம் என்னன்னா, அவங்க ஏற்கனவே முதலமைச்சராக இருந்தவங்க இல்ல, அரசாங்க கணக்கு வழக்குகள் என்னன்னு தெரியாது. இவங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க, நம்ம கொஞ்சம் கூட போட்டு கொடுப்போம் அப்படிங்கிற எண்ணத்துல கொடுத்துருக்காங்க. அதை நம்ம பெருசா எடுத்துக்க வேண்டியதில்லை. ஆனா இப்போதைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இத சொல்றாங்க, வருஷத்துக்கு இப்ப போன வருஷம் பட்ஜெட் 4 லட்சம் கோடி, அதுல கிட்டத்தட்ட பிக்சடா நம்ம செலவு பண்றது 1,84,000 கோடி. மீதி நிறைய திட்டங்கள் இருக்கு. அதுக்கு ரைஸ், விவசாயிகளுக்கு கரண்ட் கொடுக்கறது, இதெல்லாம் இருக்கு. இது அரசாங்கம் தான் கட்டணும். இதெல்லாம் சேர்த்தீங்கன்னா மொத்தம் 2,50,000 கோடி நமக்கு பிக்சடா பணம் தேவைப்படுது. அப்ப 4 லட்சம் கோடியில மீதி எவ்வளவு இருக்குன்னு நீங்களே பாருங்க. அதுதான் தமிழ்நாடு முழுவதும் எல்லா திட்டத்துக்கும் கொடுக்கணும். இது செய்ய முடியுமா? செய்ய முடியாது. எதுக்காக இந்த பொய்ய போய் மக்கள்கிட்ட நீங்க சொல்றீங்க அப்படிங்கறதா என்னோட கேள்வி. அதனால நான் மக்களுக்கு சொல்லிக்கிறது என்னன்னா, இந்த தொகுதி மக்களுக்கு நிச்சயமாக இவர்கள் சொல்வதை செய்ய முடியாது. நீங்களே சொல்லுவீங்க, இந்த அம்மா சொன்னுச்சு, ஒரு வார்த்தை கூட அதுல தவறு இல்லைன்னு மக்களே சொல்லுவீங்க. இதான் நடக்கும். அதனால நீங்க எடப்பாடி தொகுதியில சுரேஷ் அவர்கள் வேட்பாளராக இருக்கிறார். அவருக்கு தென்னந்தோப்பு சின்னத்தில் வாக்களிச்சு அவரை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் இந்த எடப்பாடி தொகுதியை நீங்கள்லாம் சேர்ந்து அவருக்கு கொடுக்கணும், வெற்றி பெற வைக்கணும் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட எல்லாம் கேட்டுக்கிட்டு, நாளை நமதே, வெற்றி நமதே, அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் நாமம் வாழ்க, புரட்சி தலைவி அம்மா நாமம் வாழ்க. நன்றி, வணக்கம்.